ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராம உதவியாளரோட போஸ்டிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாவட்டங்களில் வந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. மற்ற மாவட்டங்களில் எப்பொழுது வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கான கூடுதல் தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இறுதிக்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க, ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே வெளியிட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர்களோட நேமும் இருக்குது. கிட்டத்தட்ட 542 பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ரேஷன் கடை வேலை வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு நிகரான வேலை இல்லைங்க. இது முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையால் இயக்கப்படுறதுங்க. அதனால் வெளிப்படையாக இருக்கிறதுனால நீங்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர்கிட்ட காசை கட்டி ஏமாற வேண்டாம். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை தாங்க இதை செயல்படுத்துது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கட்டி யாரும் ஏமாந்து போகாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காசு கட்டி ஏமாந்து போகிறாங்க. இது முழுக்க முழுக்க கூட்டுறவுத்துறை மூலமாக இயக்கப்படுற ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. அரசாங்க வேலைக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லைங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர் பதவிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாகவே இருக்குது. நிறைய பேரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான இருக்கிறதுனால நிறுத்தி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 542 பேர் ஒரே மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால் முழுக்க முழுக்க இது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கணுங்க. அதாவது இந்த ரேஷன் கடை வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம இதால் தான் கூட்டுறவுத்துறை மூலமாக இயக்கப்படுறதுங்க. இதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டி ஏமாற வேண்டாம். இதனால் ரெண்டுத்துலேயுமே உங்களோட நேம் இருக்கிறதுனால உங்களே வெயிட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.